நம் ஈசன் தில்லைவாழ் அந்தணர்கள் கனவில் தோன்றி மாணிக்க வாசகனை அழைத்து வந்து இப்புத்தகுருவுடன் வாதிட செய்க என்று கூறியதற்கிணங்க மணிவாசகர் அழைத்து வரப்பட்டார். அவர் தில்லை ஆனந்த கூத்தனை வணங்கி அவன் அருள் பெற்று புத்தமத குரு இருந்த மண்டபத்தை அடைந்தார். தீயவர்களை காண்பது தீதென்றெண்ணிய மணிவாசக பெருமான் அவர்களுக்கெதிரே ஒரு திரையிடச் செய்து தான் திரையின் மறுபக்கத்தில் அமர்ந்தார். சோழ மன்னனும் மறையோரும் புலவர்களும் அவ்வவையில் கூடியிருந்தனர். சோழ மன்னன் மணிவாசகரை பணிந்து புத்தர்களை வாதத்தில் வென்று நம் சைவ சமயத்தை நிலைபெற செய்வது தங்கள் கடமை, அதன்பின் புத்தர்களை முறை செய்வது என் கடமை என்று வேண்டிக் கொண்டான். பின்னர் மணிவாசகர் புத்தகுருவை நோக்கி வந்த காரியம் என்ன என்று வாதத்தை தொடங்கினார். வாதம் தொடர்ந்து நடைபெற்றது.